இப்ப டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. விஜய் தலைமையில ஒரு அலைன்ஸ் உருவாக ஆமா. போகுது டிடிவி அப்படின்ற. தினகரன் மக்கள் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதிமுக முதலமைச்சர் ஆக வேண்டிய நபர் அவரு. 25 ஆண்டு காலம் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டுல தான் ஜெயலலிதா இருந்து, அந்த கட்சியில இன்னைக்கு ஒரு எம்பியா இல்ல, ஒரு அமைச்சராக ஆக முடியல. ம். அ ரூ. 20 நோட்ட காமிச்சுட்டு ஆர்கே நகர்ல ஜெயிச்சு, முதலமைச்சர் நாற்காலிக்கு சசிகலாவால் தயார் செய்யப்பட்ட டிடிவி தினகரன் இப்ப எங்க இருக்காரு? அனாதை ஆனந்தன் தெருவில் நிற்கிறாரு. அவரு தான் கூட்டு. சசிகலாவையும் சேர்த்துக்குங்க, ஓபிஎஸையும் சேர்த்துக்குங்க. அதோட சோலி முடிஞ்சுது. அதோட எடப்பாடியால் கழித்து போடப்பட்டவர்கள், எடப்பாடியால ம். விரட்டப்பட்டவர்கள், எடப்பாடியால அவங்கெல்லாம் ஆளே இல்லைங்க அந்த கட்சியை வெளியே போய் பல வருடமான ம். இவர்களோடு கூட்டுனா ம். உங்களுடைய நிலைமை எடப்பாடியோட கூட்டுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். சரி. ஆ? ம். எடப்பாடியோட கூட்டு சேர போறையா? எடப்பாடிட்ட முதலமைச்சர் கேட்குறேன், துணை முதலமைச்சர் கேட்குறேன். இதுதான் அரசியலை தவிர டிடிவிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிஜேபி தூக்கி வெளியே போட்டான். ஓபிஎஸை பார்க்கவே இல்லை. என்னை எப்படியாவது பாரியா நயினார் வாட்ஸ்அப்லாம் அனுப்புனேன், நீ என்னை பார்க்க இவரோட கூட்டணின்னா இது வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஆக விஜய்க்கான வீரியமே இல்லை. எம்ஜிஆர் இருந்த வீரியம், கருணாநிதிட்டு இருந்த வீரியம், ஜெயலலிதாட்டு இருந்த வீரியம், விஜயகாந்த் இருந்த வீரியம் விஜய்கிட்ட 0.5% கூட இல்லை. நீங்கள் விஜய் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காய்ச்ச குளிர் வந்துடும். சரி. இப்போ உன்னை காமெடி பீஸாக பார்க்குறான்.